பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். Psalm chapter 55 verse 22. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். He will never let the righteous be shaken. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பாக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்னதாக ஒரு புயல் அடித்தது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்றீங்க? உடனே பயந்து போறீங்க, ஐயோ நம்முடைய வாழ்க்கை அழிந்து விடுமோ அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வேத வசனம் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் அவர் நேசிக்கிறாராம். அவர் உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேத வசனம் மூலமாக இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே வராது. எந்த பிரச்சனைகள் அடித்தாலும் கூட கர்த்தர் உங்களோட கூட இருக்கின்ற பொழுது உங்களை அசைக்கவே முடியாது, உங்களை அழிக்கவே முடியாது. அதனால எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க. பிள்ளைங்களை வழி நடத்துங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஏசப்பா, புயல் போல ஆண்டவரே ஏசப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரை பாதுகாத்து நேர்த்தியான பாதையில வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. நீங்க ஏசப்பாவை பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை தள்ளாட ஓட்டார். அவர் நிச்சயம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.